Good evening, guys. Welcome back to our end of the day Nifty analysis video. இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 11th செப்டம்பர் 2025. இன்னைக்கு நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஏர்லியர் வீடியோஸ் யாரெல்லாம் பார்க்கலையோ தயவு செஞ்சு போய் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மெத்தடில் வந்துட்டு மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு கிளான்ஸுக்கு வந்துட்டு கிடச்சிரும். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எந்த மாதிரி நம்மளோட அப்ரோச் வந்துட்டு எப்படி இருக்கும், எப்படி மார்க்கெட்டை நம்ம வந்து பார்க்குறோம், எந்தெந்த கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. ஏன்னா நம்ம டே ஒன்லேருந்து இன்னைக்கு நேற்று வரைக்குமே நம்ம வந்துட்டு ஒரே விஷயந்தான் பண்ணுறோம், எதுவுமே புதுசாக ஆட் பண்ணல. முன்னாடி இருந்து என்னென்ன சொன்னோமோ அதை மட்டுமே வச்சு தான் ஃபாலோ பண்ணுறோமே தவிர புதுசாக டே பை டே இது ஆட் பண்ணுவோம் இது பண்ணுவோம் இது பண்ணுவோம்னு புதுசாக எதுவுமே ஆட் பண்ணல. ஏன் அப்படின்னா நம்மளோட ட்ரைனிங் செட்டப் வந்துட்டு க்ளீன், ரொம்ப க்ளீனாக இருக்கணும். இன்னொன்று காமான மைண்ட் செட்டோட நம்ம வந்துட்டு ட்ரேட் எடுக்கணும். ஏன்னா லாஸ் ஆயிருமா, இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாமா, அது யூஸ் பண்ணலாமா, இது யூஸ் பண்ணலாமான்னு இல்லாமல் ஜஸ்ட் இதை பிரேக் பண்ணால் இது வரைக்கும் போகும். ஸோ இதுக்கு அடிஷ்னல் சப்போர்ட்டுக்கு நம்ம வந்துட்டு என்ன பார்ப்போம் அப்படின்றதையும் கிளியராக எல்லா வீடியோஸ்லேயும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு தடவை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எந்த வீடியோவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்துட்டு எங்கள் டீம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு உடனே ரெஸ்பாண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோ கோஆர்டினேட்ஸ் மார்க் பண்ணியாச்சு. நியூஸ் பேஸ்டு கீ லெவல்ஸ் 3 ரெசிஸ்டன்ஸ் அண்ட் 3 சப்போர்ட்டையும் மார்க் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம மெயினாக ப்ரைமர்லி யூஸ் பண்ணுற கோஆர்டினேட்ஸ். இந்த 2 கோஆர்டினேட்ஸ் வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அதனால வந்துட்டு நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்றது வந்துட்டு இதுலேயே தெரிஞ்சிடும். இதுலேயே நம்மளுக்கு வந்துட்டு இன்னைக்கு ஓப்பனிங்கை வச்சு நம்ம மார்க்கெட்டு எந்த சைடு போக போகுது, இந்த சைடு போச்சுன்னா எந்த சைடு பிரேக் பண்ணுது அப்படின்றத வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். அடிஷ்னலாக நம்ம பார்க்குறது வந்துட்டு 2 விஷயம் தான், பிசிஆர் அண்ட் ஓஐ. ஓஐ சென்டிமெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ ஓஐ அண்ட் பிசிஆர் சென்டிமெண்ட் வந்துட்டு நம்ம பார்ப்போம். இந்த வெர்டிக்கல் லைன் எதுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்னா இன்னையோட ஃபஸ்ட்டு கேண்டில். ஸோ அதை மார்க் பண்ணியாச்சு. நம்மளோட அடுத்த ப்ரைமரியான ஒரு விஷயம் என்ன ஃபாலோ பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் 15 minutes டோன்ட் டேக் ட்ரேட் ஆர் டோன்ட் டிசைட் த டைரக்ஷன் ஆஃப் த மார்க்கெட். இந்த 2 விஷயத்தையும் நம்ம பண்ணிடுறோம், மார்க்கெட்லேருந்து தள்ளி இருந்துருவோம். ஸோ அதுக்கு அடுத்து நீங்கள் பாருங்களேன், கம்ப்ளீட்டாக இன்னைக்கு மார்க்கெட் வந்துட்டு சைட்வேஸ்லேயே தான் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 11.25 வரைக்கும் ஒரே ரேஞ்சுக்குள்ளே தான், 24,990 to 24,050. ஏன்னா பையர்ஸ் வந்துட்டு பையர்ஸோட ஓஏ பார்த்தீங்கன்னா 24,900, அதுக்கப்புறம் 950 அந்த லெவல்ஸ்லாம் டேக் அவுட் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் ஏர்லியராக சொன்ன விஷயம் என்னன்னா 25,000 அப்படின்ற ரவுண்ட் ஃபிகர் லெவலில் வந்துட்டு ஆப்வியஸாக நம்மளோட செல்லர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொன்னேன்னா இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. நீங்கள் பார்க்கலாம், இன்னைக்கு வந்து 25,000 அப்படின்ற லெவலில் இந்த கேண்டில் ப்ரீச் ஆகியிருந்தாலுமே நம்மளுக்கு இமீடியட்டாக ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இமீடியட்டாக இருக்குது. நம்மளோட ப்ரீவியஸ் டே ஹையுமே ரொம்ப கிட்ட இருக்குது, வெறும் 30 பாயிண்ட்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத நம்ம வந்துட்டு இது பண்ணியிருக்கவே கூடாது. நீங்கள் நல்லா பாருங்கள், அடுத்த கன்சல்டேஷன் வந்துட்டு இங்கே நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் நம்மளோட ப்ரீவியஸ் டே ஹை அந்த லெவல்லையே தான் சுற்றி இருக்காங்க. ஸோ இந்த இன்னைக்கு மூவ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த 3 கேண்டில் மட்டும்தான் மூவ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ அந்த 3 கேண்டிலுமே ஓஏ வந்துட்டு இங்கேருந்து புஷ் பண்ணாலுமே அங்கே கண்டிப்பாக வந்துட்டு 25,000 வந்து செல்லர்ஸோட ஓஏ வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ பையர்ஸ் வந்துட்டு நாளுக்கு நாள் என்ன பண்ணிக்கிட்டே வராங்க, இங்கேருந்து நீங்கள் நல்லா பாருங்கள், மார்க்கெட்டை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போய்கிட்டே இருக்காங்க. இப்படி ட்ராவல் பண்ணி 25,000 அப்படின்ற லெவலில் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் 25,000க்கு மேலே செல்லர்ஸ் விட மாட்டாங்க. ஸோ அவங்களோட பொசிஷனை ஃபுல்லாகவே வந்துட்டு பையர்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இங்கேருந்து அப்படியே மார்க்கெட்டை கொண்டு போய் 25,000 புஷ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணாங்க, அங்கே விடலை, அவங்க செல்லர்ஸ் விடலை. மறுபடியும் வந்துட்டு மறுபடியும் டெஸ்ட் பண்ணுறாங்க, மறுபடியும் விடாமல் கன்சல்டேஷனில் இன்னைக்கு மார்க்கெட் வந்துட்டு ஒரு இன்டெசிசிவாக முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்மளுக்கு வந்துட்டு நிஃப்டியோட எக்ஸ்பெரியோன்றதுனால கூட நீங்கள் விற்கலாம் பாருங்களேன், ரொம்ப பெருசாக. ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு மூவ்மெண்ட் ரொம்ப ரேப்பிடாக இருந்திருக்கு. ஸோ இன்னும் ஒன் டைரக்ஷனலாக நம்மளுக்கு வந்துட்டு மூவ்மெண்ட் நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்கல, கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ நாளைக்கு ஃப்ரைடே,
நாளைக்கு நம்மளோட செல்லர்ஸ் ஆர் பையர்ஸ் இவங்க 2 பேர் வந்துட்டு யார் டேக் ஓவர் பண்ண போகிறோம். ஏன்னா 25,000ன்றது ரொம்ப குரூஷியலான லெவலு. அண்ட் பையர்ஸும் பார்த்தீங்கன்னா 24,600ல் இருந்து மார்க்கெட்டை வந்துட்டு ஒரு புஷ் கொடுத்து மேலே கொண்டு போய்கிட்டே இருக்காங்க. அப்படின்றப்போ இதில் யார் வந்துட்டு இந்த இதை வந்துட்டு வின் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்ற மூமெண்ட் நாளைக்கே நம்மளுக்கு டிசைட் ஆகுமா இல்லையா அப்படின்றத நாளைக்கு எண்ட் ஆஃப் த டே நிஃப்டி அனாலிசிஸ் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் see you.